ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கான வீடியோவில் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்காக தான் இருக்க போது. இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸில் எடிட் பண்ணி போட்டிருக்கோம், இல்லை அதை வந்து ரிவ்யூவாகவும் நான் எடிட் பண்ணி போடுவோம், இல்லை செலிப்ரேஷன் வீடியோ சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், பப்ளிக் ரிவ்யூ, இல்லை நான் என்னோட முகத்தை காமிச்சே ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஆனால் ஏன் நான் பிளாங்காக போட்டிருக்கேன் அப்படின்றதுக்கான ரீசன் எடுத்துட்டிங்கன்னா, இது லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் வந்து 2 கதை சொல்ல போகிறேன். அந்த 2 கதையை நீங்கள் வந்து தெளிவாக காது கொடுத்து கேளுங்க, கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த 2 கதையும் கேளுங்க. நேத்ரா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். தேவராஜ் அப்படின்ற ஒரு பையன். இந்த பையன் வந்து 2003 வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அம்மா வந்துட்டு பையனை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலான ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடையே இருக்கிறாங்க. சரின்ட்டு அவன் ப்ரீகேஜிலேருந்து நல்லா படிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே நல்லா படிச்சுட்டு இருக்கவன், சரி நம்ம நினச்ச மாதிரியே நம்ம பையன் வந்துட்டான், +1 பயோகெமிஸ்ட்ரி குரூப் போட்டு அவனை டாக்டர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்பா வந்துட்டு இல்லை, அவனை இன்ஜினியரிங் ஆக்கலாம், டாக்டர்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், பேஷண்ட் ஏதோ பார்ப்பாங்க, அலர்ஜி ஏதாவது வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, தன்னோட கணவர் சொல்றாங்களே அப்படின்றதுக்காக டாக்டரை விட்டுட்டு இன்ஜினியரிங் வந்து சேர்த்துட்டாங்க. இதுக்கு அடுத்ததான் என்னன்னா, தன் +1 +2 பயோ குரூப் படிக்கிறான். +2 முடிச்சுட்டு அவன் வந்து காலேஜ் படிக்கிறான். காலேஜ் படிக்கும் போது தான் ரியாலிட்டியாக அவன் வந்து புரிஞ்சுக்கிறான், இன்ஜினியரிங் படித்தா ஒன்று ஐடி வேலை கிடைக்கும், இல்லைன்னா ஒரு சில பேருக்கு தான் வந்து அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் கிடையாதுங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்து படித்தாலும் படிப்பு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது அப்படின்றது தான். அந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்றதுல வந்து ஐடி தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் படித்த காலேஜில் இப்படி தான் நடந்தது, அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மேபி உங்கள் காலேஜும் இதே மாதிரி தான் நடக்குதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் காமனாக விஸ்காமுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட்டே இருக்காது, எங்கள் காலேஜில் தான் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி அவன் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து வேலைக்கு போகிறான். அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பிடிக்காத ஒரு வேலைக்கு வந்து போகிறான். ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கிட்டான், நம்ம இதுதான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வீட்டில் வந்துட்டு அதெல்லாம் வேணாம்ப்பா, தூக்கி போட்டுரு, அதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அம்மாவும் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேளுப்பா, அப்பா அனுபவத்தில் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அம்மாவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவனும் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனதுக்கப்புறம் லைஃப் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கொஞ்சம் படங்கள் எங்கேயாவது இப்போ தேட்டருக்கு போய் அவனே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறதாகட்டும், அந்த மாதிரி அந்த டைம் மட்டும் தான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ஒழிய வேலைக்கு போகிற இடத்துல வந்து அவன் சுத்தமாக அவனுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லும். முடிஞ்சதுக்கப்புறம் அவன் திருமணம் பண்ணிக்கிறான். அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணை வந்து நான் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீயும் ஒரு வாட்டி ஒரு எட்டு பார்த்துக்கோ, இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கான் அப்படின்னு அவன் மனசில் சரி இந்த பொண்ணு எதாவது நல்லா தான் இருக்கா, ரொம்ப மோசம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டிசைடும் வந்துட்டான். காரணம் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அப்பா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு வந்து 2 மாதத்துக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுப்பா அப்படின்னு வீட்லேயும் சொல்லிட்டாங்க. 2 மாதம் வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணி ரெகுலராக அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா, எப்படியாவது இந்த வாட்டியாவது நம்ம வந்து அடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கிறான். குழந்தையும் பெற்றுக்கிறான். அந்த குழந்தை ஸ்கூலுக்கும் போய்க்குது. சந்தோஷமாக தான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். ஓரளவுக்கு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. வீட்டில் அந்த ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கான். வேலைக்கு போகிறாங்க என் புருஷன், நான் சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறேன்னு அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வட்டத்தில் வாழ்ந்தவங்க குறிப்பிட்ட வயசு ஒரு 35 வயசு ஆனதுக்கப்புறம் தன்னுடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக தன்னுடைய பேஷனுக்காக பண்ணிட்டு இவனுக்கு லக்கு கிடைக்குது. ஒரு சினிமாவில் ஒரு டைரக்டராகவோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு லக்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் தன்னுடைய வைஃப் அதெல்லாம் சாதிக்க முடியுமா, சினிமாவில் எவனாவது படம் எடுத்து லைஃப் லாங் வாழ முடியுமா, பிஸ்னஸில் எவனாவது ப்ராஃபிட் போட்டு சம்பாதிக்க முடியுமா, உருப்படியாக வேலைக்கு போவியா அப்படின்னு என்னதான் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மளை கூப்பிட்டு இருந்தாலும் கூட அந்த இடத்துல வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன தோணும், என்னடா வாழ்க்கை இது, நம்ம பிடிச்ச மாதிரியே இல்லை, நரகத்தில் வாழ்கிறோம், ஏன்டா இந்த லைஃப் எனக்கு இருக்குது, செத்து போயிடலாமாட்டிருக்கு அப்படின்ற நிலைமைக்கு வந்தாலும் வருவீங்க. அப்போ டைமில் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி வந்து நினச்சி பார்ப்பீங்க, உங்களுடைய பொண்ணோ பையனோ நினச்சி பார்ப்பீங்க, இல்லை வந்து உங்களுடைய மனைவியை நினச்சி பார்ப்பீங்க, இல்லை பெத்த அம்மாவும் உயிரோடு இருப்பாங்க அவங்கள வந்து நினச்சி பார்ப்பீங்க, அவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கஷ்டத்தை வந்து பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு சேர்றா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்னு போவீங்க. இது ஒரு கதை.